ஹாய் ஃப்ரெண்ட், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பெஞ்சல் புயலில் நம்ம வீடு எப்படி பாதிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக வரும். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ புயல் அன்றைக்கி காலையிலே பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக தண்ணிங்க. வீட்டுக்குள்ளேனா ஹால்லேயும் கிச்சன்லேயும் கிடையாது, ரூமில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி வந்துடுச்சு. எப்படி வந்துடுச்சுன்னே தெரியல. சரின்ட்டு கண்ணு முழிச்சு பார்த்தா தலைக்காணி, போர்வை, பாய் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈரமாகிடுச்சு. நாங்கள் 3 பேருமே ஈரத்தில் தான் தூங்கிட்டு இருந்திருக்கோம். தர்ஷன் எழுந்து அம்மா அங்கே பாருங்கள் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி தர்ஷன் தான் பார்த்தீங்கன்னா எழுப்பி விட்டுருக்கான். ஸோ இந்த தண்ணி எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் செலாப் தான் சொறி இருக்கும். செலாப் சொருவி சீட்டி போட்டதுனால அந்த செலாப்போடைய கேப் வழியாக பார்த்தீங்கன்னா கசஞ்சி தண்ணி வீட்டுக்குள்ளே வந்திருக்கு. ஸோ ரூமில் எந்த அளவு தண்ணி நிற்கிது பாருங்கள். காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி போல் தண்ணி வீட்டுக்குள்ளே வந்துடுச்சு. நைட்லேருந்து எவ்வளோ நேரம் தண்ணி வீட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னு தெரியல. எங்களுக்கிட்ட வந்து நனைஞ்சது நாங்கள் எத்தனை மணிக்கு பார்த்தது பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு தான் எங்கள் மேலே வந்து தண்ணி பட்டு நனைஞ்சிருக்கோம். பட் நைட்லேருந்து அந்த தண்ணி உள்ளே வந்துகிட்டே இருந்திருக்கு. நைட்லேருந்து விடாமல் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டே இருக்குது. கரண்ட் பார்த்தீங்கன்னா நைட்லேருந்து கிடையாது. இந்த பவர் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற இன்வெர்ட்டரோடைய பவரு. ஸோ இங்கே பாருங்கள் தலைக்காணி, பெட்ஷீட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா தண்ணி. ஸ்வெட்ரு கொடுங்க, பாப்பா போட்டிருந்த ஸ்வெட்டரும் பார்த்தீங்கன்னா தண்ணியில் நனைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் சரி முன்னாடி எப்படி மழை பெய்யுதுன்னு பார்க்கலான்ட்டு முன்னாடி வந்தால் இங்கே பாருங்கள் முன்னாடி புயலில் வேறு லெவலில் செடி கொடி எல்லாமே பார்த்திங்கன்னா கீழே கிடக்கு. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு முன்னாடி வச்சுருக்கிற எல்லா பொருளும் பார்த்திங்கன்னா தண்ணியில் நனைஞ்சி சேதாரமாயிட்டே இருக்குது. பொட்டி பாருங்கள். ஸோ இந்த பொட்டியை நான் வந்து 25,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். மழை தண்ணி பட்டு அது வந்து ஸோ வீணாக போகுதுன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா எதுவுமே மூடுற மாதிரி எந்த ஒரு பாதுகாப்பும் பண்ண முடியாது. ஸோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் சரி உள்ளார போயிட்டு படுக்கலான்ட்டு வந்தோம். ஏன்னா மணி 4 மணிக்கெலாம் நாங்கள் நனைஞ்சிட்டோம், எழுந்துட்டோம். ரூம் பாருங்கள், ரூம் இப்படி தான் இருக்குது. அங்கே பாருங்கள் அந்த செவுத்துலேருந்து கசிஞ்சு அந்த தண்ணி அப்படியே வீட்டுக்குள்ளே வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. சரி அந்த தண்ணி ஒரு பக்கம் வரட்டும், நம்ம போயிட்டு தூங்குற வேலையை பார்க்கலான்ட்டு நாங்களும் ஓரமாக பாயை வந்து சுருட்டி போட்டு சூப்பராக படுத்தோம். பாருங்கள் இந்த இடத்துல தான் நாங்கள் 3 பேரும் ஸ்டே பண்ணிகிட்ருக்கோம். ரூம்லேயே ஒரு பகுதியை வந்து பிரிச்சுக்கிட்டோம். இன்னொரு பகுதி பார்த்திங்கன்னா மழை தண்ணிக்கு விட்டாச்சு. அதில் பாய் பார்த்திங்கன்னா சுத்தமாக நனைஞ்சு போய் கிடக்கு, ஒன்றுமே பண்ண முடியாது. சரி அந்த நனைஞ்ச பாய் குறுக்க கிடக்கட்டும், அந்த தண்ணிங்க நம்ம பக்கம் வராமல் இருக்குமேனு அந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் விடிஞ்சிருந்தது. சரி எழுந்து வெளியில் போய் பார்ப்போன்னு வெளியில் வந்து பார்க்கும்போது நம்ம வீட்டுக்கு முன்னாடி போர்ட்டிகோ ஃபுல்லாக பாருங்கள் காற்றுல எவ்வளோ குப்பைகள் தழைகள் எல்லாமே வீட்டுக்குள்ளே வந்து கிடக்கு. வயலில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அகத்தி மரம், ஸோ அகத்திக்கீரை கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த மரம் பார்த்திங்கன்னா அங்கே வேரோட சாஞ்சி கிடக்கு. ஸோ இங்கேருந்து அங்கே பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. அந்த ஓட்டு வீட்டுக்கு நேராக பாருங்கள் அவுத்திக்கீரைன்னு சொல்லுவோம். ஸோ அவுத்திக்கீரை மரம் வேரோட பிடுங்கிக்கிட்டு கிடக்கு பாருங்கள். நம்ம வீட்டை சுற்றி வயல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரே நைட்டில் பேஞ்ச மழை தண்ணியை பாருங்கள் எவ்வளோ தண்ணி தேங்கி நிற்கிதுன்னு. ஸோ இவ்வளோ தண்ணிலாம் இவ்வளோ மழையில் வந்ததே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ தண்ணி வந்திருக்கிறது. நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற மரம் செடி கொடி எல்லாம் பாருங்கள் இந்த மழையில் ஸோ எவ்வளோ எஃபெக்டோட காற்றுல ரொம்ப அந்த தழையெல்லாம் பார்த்திங்கன்னா கீழே வந்துடுச்சு. கரண்ட் வேறு பார்த்திங்கன்னா நைட்லேருந்து இல்லைங்க, அது வேறு ஒரு டென்ஷனு. இந்த மாதிரி காற்று மழைன்னு வரும்போது கண்டிப்பாக எங்கேயே லைன்லாம் அறுத்துட்டு தான் கிடக்கும். ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடியே பார்க்குறோம், வீட்டுக்கு பக்கத்தில் இதே மரம்லாம் சாஞ்சு கிடக்கு. அது பார்த்திங்கன்னா லைன் இல்லை, நம்ம வயலில் விழுந்ததுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் லைனை தாண்டி போகிற அளவு மரம்லாம் நம்ம வீட்டுக்கிட்ட வளரலை. நம்ம வீட்டுக்கு ஸ்ட்ரீட்டு பாருங்கள், முன்னாடி இருக்கிற ஸ்ட்ரீட்டு. ஸோ இப்படி தான் இருந்துச்சு பெஞ்சல் புயல் அன்னைக்கு. ஸோ புயல் அன்னைக்கு காலையில் ஷூட் பண்ணிகிட்ருக்குறேங்க. ஸோ எப்படி இருக்குது பாருங்கள் காற்று மழைன்ட்டு. நம்ம வீட்டு முன்னாடி பார்த்திங்கன்னா லேசாக தூரல் வந்தாலே நம்ம வீட்டு முன்னாடி அந்த இடத்துல பார்த்திங்கன்னா சேரும் சகதியமாக தான் இருக்கும். வண்டி எடுத்து இறக்கவே முடியாது. சரின்ட்டு கொடையை எடுத்துகிட்டு வந்தாங்க. கொடையும் பார்த்திங்கன்னா உள்டாவாக திருப்பிக்கிச்சு. சரி அதை கொண்டு போய் உள்ளே போட்டுடலான்ட்டு உள்ளே எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு நெக்ஸ்ட்டு என்ன செய்யலான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த குளூரில் ஒன்றுமே நம்மளால் செய்ய முடியல. ஏன்னா மழையும் பெய்யுது, காற்றும் அடிக்குது. ஸோ என்ன நம்ம செய்கிறது, ஒரு வேலையும் செய்ய முடியாதுங்க. ஏன்னா கரண்ட்டும் வேறு கிடையாது, தண்ணியும் இல்லை. நேற்று பிடிச்சி வச்சுருந்த தண்ணியை வச்சு தாங்க நாங்களே அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா முன்னாடியே ஒரு அன்னக்கூடையை வச்சுட்டேன். அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மழை தண்ணி வந்து ரொம்பி இருந்துச்சு. இதை வச்சு நம்ம பாத்திரம் விளக்கலாம், ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம், பல் விளக்கலாம். ஸோ அந்த மாதிரி அக்சசரிஸ் நம்ம பண்ணிக்கலாம். குடி தண்ணிக்கு நம்ம என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு நேற்று வச்சுருந்த தண்ணி தாங்க நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிகிட்டு இருந்தோம். முன்னாடி ஏதாச்சும் பண்ண முடியுமா, க்ளீன் பண்ண முடியுமா, தண்ணி சாரெல்லாம் உள்ளே வராமல் ஏதாச்சும் தடுக்க முடியுமான்னு ஒரு விசிட்டிங் பார்க்கலான்னு போனோங்க. ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வந்து சுற்றிலும் படுதா ஏதாவது கட்டி விட்டுருந்தோம்னா கண்டிப்பாக தண்ணி உள்ளே வராமல் நம்ம சேஃபாக பார்த்துக்கலாம். பட் படுதாலாம் அந்த சாக்குன்னு சொல்லுவாங்க, ஸோ அதெல்லாம் நம்ம வீட்டில் வந்து கிடையாது.
ஸோ எந்த சார காற்று மழை பெஞ்சாலும் பார்த்திங்கன்னா உள்ளார தண்ணி வந்துட்டாலே அது இருக்கிற மரப்பலகைகள், ஸோ மூட்டையில் இருக்கிற எல்லா பொருளும் பார்த்திங்கன்னா சேதாரம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி தாங்க இப்போ இன்றைக்கி நம்ம வீட்டில் புயல் வந்து ஃபுல்லாக வீடு சுற்றிலும் சேதாரம் ஆகி கிடக்கு. வீட்டுக்குள்ளே தண்ணி வந்து உள்ளார தூங்க முடியல. ஸோ ஹாலில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா தண்ணி வராமல் இருக்குது. கிச்சன்லேயும் பார்த்திங்கன்னா ஓரளவு செவுத்தில் கசிஞ்சு அங்கேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி வந்துட்டு தான் இருக்குது. 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இதே போல் தண்ணி வந்துச்சுங்க. எப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா பாத்ரூம் லெட்டினும் ஒட்டி இருக்கும். ஸோ அந்த ஒட்டி இருக்கிறதுனால மெத்த மாதிரி இருக்குங்க. அதில் தண்ணி வந்து தேங்கி நின்று அது பார்த்திங்கன்னா கீழே போகிறதுக்கு வழி வைக்கலை. அந்த தண்ணி அப்படியே தேங்கி வீட்டுக்குள்ளே வந்து உள்ளார தண்ணி ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பெட்ரூம்குள்ளார தண்ணி உள்ளே வந்து மழை பெய்ய பார்த்திங்கன்னா தண்ணி உள்ளே வந்து இதே போல் பெட்ஷீட் தலைகாணி எல்லாமே பார்த்திங்கன்னா மழையில் நனைஞ்சு போய் நாங்களும் நனைஞ்சு போய் ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறம் சிமெண்ட் வச்சு பூசி அந்த இடத்த அடைச்சி அந்த வழியாக பார்த்திங்கன்னா தண்ணி வராத மாதிரி சூப்பராக பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த வழியாக தண்ணி வரல, ஸ்லாப் வழியாக தண்ணி வருதுங்க. ஸ்லாபில் கேப் இருக்குது பார்த்திங்களா, அந்த கேப் வழியாக தான் தண்ணி வருது. அந்த கேப் வந்து உள் பக்கம் பூசணும், வெளி பக்கம் பூசலை. ஸோ அதனால தான் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து தண்ணி வர்றதுக்கு இவ்வளோ மழை தண்ணி வந்திருக்கு. ஸோ பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி கிடக்கு பாருங்கள். போட்டு தொடச்சிட்ருக்கோம். அங்கே பாருங்கள் அந்த ஸ்லாப்போடைய வீரல்னா அந்த ஸ்லாப் சொருவின சைஸு ஒரு ஸ்லாப் மொத்தம் 3-4 ஸ்லாப் நம்ம வந்து சொருவிருப்போம். அந்த 3 ஸ்லாப்பு எண்டிங்லேயும் பாருங்கள். ஸோ அது வழியாக உள்ள தண்ணி வர்றது தான். சரி போட்டு தொடச்சி க்ளீன் பண்ணிடலான்ட்டு நாங்களும் பார்த்திங்கன்னா சூப்பராக போட்டு தொடச்சி தண்ணியெல்லாம் இப்போ எடுத்ததுக்கப்புறம் சரி இதுக்கப்புறம் தண்ணி வராதா அப்படின்னு யோசிச்சுட்டு தான் இருந்தோம். சரி கொஞ்சம் நேரம் காயிட்டோன்னு நாங்கள் வந்து விட்டுட்டு எட்ட வந்துட்டோம். ஆக்சுவலி இந்த கரண்ட் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இன்வெர்ட்ரு கரண்ட்டில் தாங்க லைட் எரிஞ்சிட்ருக்கு. நேற்று நைட்டு போன கரண்ட்டு இன்றைக்கி காலையில் வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டரில் தான் எரிஞ்சிட்ருக்கு. ஸோ இப்போ ஓரளவு ரூமை வந்து போட்டு எல்லா தண்ணியும் நாங்கள் வந்து வெளியே எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் சரி நல்லா விடிஞ்சு போயிடுச்சு, எப்படி வந்து மழை பெய்யுது காற்றடிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலான்ட்டு தோட்டத்து பக்கம் பார்த்தா தோட்டத்து பக்கம் அதே போல் பாருங்கள் தண்ணி எவ்வளோ தண்ணி நிற்கிதுன்னு. சரி முன்னாடி வந்து பார்த்துடலான்ட்டு முன்னாடியும் வந்து பார்த்தா ஸோ முன்னாடி காலையிலேருந்து பெஞ்சிட்ருக்கிற மாதிரி தான் பெய்யுது. கொஞ்சம் காற்று சைலண்டாகும், அப்புறம் நல்லா வேகமாக காற்றடிக்கும். சரி ஓகே நம்ம போய் சாப்பிட்லான்ட்டு காலையிலே பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு செய்யலான்ட்டு கிச்சன் பக்கம் வந்தாங்க. என்ன செய்ய போகிறோன்னு பார்த்திங்கன்னா நேற்று வச்சு இந்த சாம்பார் இருந்தது. அதுக்கப்புறம் 2 நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து மாவு அரைச்சி வச்சுட்டோம். தோசை மாவு இருந்துச்சு. சரி தோசை ஊற்றி சாப்பிட்றலான்ட்டு இப்போ தோசை தாங்க ஊற்றுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சாதா தோசை ஒன்று, அதுக்கப்புறம் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி அதுக்கு மேலே மிளகுத்தூள் போட்டு சால்ட்டு போட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா ஒரு முட்டை தோசை ஒன்று, அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் ஆயிலுங்க. ஸோ இது மட்டும் எனக்கு. ஸோ மழை டைமில் சூடாக சாப்பிடும்போது அந்த கிளைமேட்டை பார்த்துக்கிட்டே சாப்பிடும்போது வேறு லெவல் ஃபீல் இருக்கும். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா முன்னாடி மழை பெய்யும் போது எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பசங்களுக்கும் பார்த்திங்கன்னா உள்ளாரையே சுட்டு கொடுத்துட்டு அவங்களும் சூடாகவே உள்ளார சாப்பிட்டுட்டாங்க. சரின்ட்டு நம்ம இந்த மழையை ரசிச்சுக்கிட்டே சாப்பிட்லான்ட்டு வெளியில் வந்து இப்போ சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி உள்ளார போய் பார்க்கலான்ட்டு உள்ளே வந்துருந்தேன். அங்கே பாருங்கள் போட்டு தொடச்சதுக்கப்புறம் திரும்ப அந்த மழை தண்ணி கசிஞ்சு பார்த்திங்கன்னா தண்ணி உள்ளே வந்துகிட்டே இருந்துச்சு. திரும்பி என்ன பண்ண முடியும், சரி இதை நம்ம துடைக்கிறது வேஸ்ட்டு, ஏன்னா துடைக்க தண்ணி உள்ளே வந்துட்டு தான் இருக்கும். சரி மழைலாம் நின்னதுக்கப்புறம் துடைச்சிக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து விட்டுட்டேன். பாருங்கள் அதுக்குள்ளே எவ்வளோ தண்ணி உள்ளே வந்துடுச்சுன்னு. இதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. Much later. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈவினிங் போல் ஆகிடுச்சு. ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி போல் இப்போ வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி இந்த டைமில் பார்த்தீங்கன்னா மழை வந்து நின்றுருந்தது, காற்று தான் லேசாக அடிச்சிருந்தது. இவங்க இப்போது என்னோடய ஹஸ்பண்ட் பாப்பாவும் தம்பி எல்லாம் எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சர்வேஷ் பார்க்குறதுக்காக இப்போது எங்கள் மாமியார் வீட்டுக்கு கிளம்பியிருக்கிறாங்க. ஏன்னா மழை காலை நேற்றுலேருந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிட்டே இருக்குது. வெளியிலே யாருமே தலையை கட்டுறதுக்கு மழை விடவே இல்லை. இப்போ தான் ஓஞ்சதுனால சரி ஓகே நம்ம போயிட்டு அங்கே ஒரு விசிட் தம்பியை பார்த்துட்டு வரலான்னு பாப்பாவும் தம்பி இப்போது கிளம்பி போயிட்டுருக்குறாங்க. ஸோ அந்த கேப்பில் நம்ம வீட்டு ஒர்க்கெல்லாம் முடிச்சிடலான்ட்டு இப்போ நான் பார்த்திங்கன்னா வீடு வாசலை கூட்டிகிட்டு அதுக்கப்புறம் பாத்திரத்தை விளக்க வேண்டியது இருக்குது. சரி இதை மட்டும் நம்ம மழை தண்ணியில் வச்சு முடிச்சுக்கலாம், நைட்டுக்கு சிம்பிளாக ஏதாவது டிஃபன் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இப்போ என்னுடைய ஒர்க் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். பார்த்திங்கன்னா கரண்ட்டே கிடையாதுங்க. நேற்று நைட்டு நின்ன கரண்ட்டு இன்றைக்கி நைட்டு வரைக்கும் கரண்ட்டே வரல. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பாத்திரத்தெல்லாம் அந்த தண்ணியை வச்சு நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கணுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மேலே டேங்க்கில் கொஞ்சம் தண்ணி ஏற்றணும். ஆல்ரெடி மழை டைமில் தண்ணி வந்தது கொஞ்சம் டேங்கில் இருக்குது. இந்த துணிலாம் பார்த்திங்கன்னா வீட்டில் மழை தண்ணி உள்ளே வந்து நனைஞ்சதுங்க.
இந்த மழை பெய்யும் போது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பெட்ஷீட் கிடைக்காது, பாய் கிடைக்காது, தலைக்காணி கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது. மற்ற நாள்லாம் ஃப்ரீயாக கிடக்குங்க நம்ம தூங்குறதுக்கு. இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பெட்ஷீட் எனக்கும் பாப்பாவுக்கும் ஒன்று, என்னோடய ஹஸ்பண்டுக்கும் தம்பிக்கும் ஒன்றுங்க. ஸோ 2 பெட்ஷீட் தான் ஒரு பேர் போத்திக்கிட்டு நாங்கள் தூங்குற மாதிரி இருக்கும். பாயும் பார்த்தீங்கன்னா நனைஞ்சிச்சு, முன்னாடி எடுத்து போட்டிருக்கேன். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இந்த மழை டைமில். கரண்ட் இல்லாமல், வீட்டுக்குள்ளே தண்ணி வந்து, பெட்ஷீட், தலைக்காணி, பாய் எதுவுமே இல்லாமல் ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வீடு வாசல்லாம் பெருக்கிட்டேன். அதுக்கப்புறம் பாத்திரத்தையும் பார்த்தீங்கன்னா விலைக்கு கொண்டு வந்து வச்சுட்டேன். ரொம்ப டென்ஷன், பிடிக்கவே இல்லைங்க அந்த டே. ஏன்னா எதுவுமே இல்லாமல் வாழணுன்னா எப்படி வாழ முடியும் சொல்லுங்கள். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த தண்ணி வந்து அந்த சைடில் தான் வந்துட்டுருக்கு. சரி நம்ம ஓரமாகவே ஒரு பாயை போட்டு இருந்த தலைக்காணியை வச்சு ஒரு பெட்ஷீட் எனக்கும் பாப்பாவுக்கும். ஸோ இந்த தண்ணி குறுக்க வராமல் இருக்கிறதுக்காக ஒரு மேட்டு ஒன்று போட்டு வச்சுருந்தேன். ஏன்னா நேற்று நைட்டு அந்த மாதிரி இன்றைக்கி நைட்டு வந்து நம்மளை நினச்சி விட்ற போதுன்ட்டு ஒரு சேஃப்டிக்கு ஒரு மேட் எடுத்து போட்டிருந்தேன். இந்த பாய் பார்த்திங்கன்னா இருந்த பாய் தான். ஆல்ரெடி ஒரு பாய் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மழை தண்ணியில் நனைஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நைட்டுக்கு பார்த்திங்கன்னா சம்பா கோதுமையை வச்சு உப்புமா தாங்க செஞ்சுருந்தோம் சிம்பிளாக. அதுவும் கரண்ட்டு கிடையாது, செல்ஃபோன் லைட்டை வச்சு தான் நாங்கள் வந்து சமையல் செஞ்சோம். ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா சாப்பிட்டு அந்த டே ஃபுல்லாக முடிச்சாச்சு. கரண்ட் பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் 10 மணிக்கு தாங்க வந்துச்சு. 1 டே ஃபுல்லாக கரண்ட் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். தண்ணி கிடையாது, அதுக்கப்புறம் கரண்ட் கிடையாது. ஸோ பெட்ஷீட் எல்லாமே நனைஞ்சி போய் கிடக்கு, துவைக்கிறதுக்கு தண்ணி கிடையாது. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஸோ இந்த புயல் வேறு லெவலில் வச்சு செஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.